ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோடிங் படிக்கலாம். நம்ம இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோன்னா, 2D அரே எப்படி யூசர்கிட்டேருந்து வாங்க போகிறோம், அது எப்படி ரோ அண்ட் காலமாக பிரிண்ட் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் 2 2D அரேவை நம்ம எப்படி ஆட் பண்ணி அதோட ரிசல்ட் எப்படி காட்ட போகிறோம் தான் நம்ம இந்த செஷன் வந்து பார்க்க போகிறோம். 2D அரே பற்றி பேசிக்ஸ் தெரியாதவங்க நம்ம செஷனில் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ் போட்டிருக்கோம், மறக்காமல் அதை பார்த்துட்டு வந்து இந்த இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஓகேவா? ஓகே, நம்ம இப்போ ப்ரோக்ராம்குள்ளே போயிடலாம். எப்போவுமே ப்ரோக்ராமில் இப்போ என்ன ஸ்டார்ட் ஆகும், ஹெட் ஆஃப் ஃபைல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து மெயின் ஃபங்க்ஷன். மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் ஏங்கிற மேட்ரிக்ஸ் வந்து நான் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். எப்படி டிக்ளேர் பண்ணியிருக்கேன்? ஏ ஆஃப் 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ரோவோட ரோ 2 ரோஸ் அண்ட் 2 காலம்ஸாக கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் 2 வந்து ரோவை குறிக்கும், செகண்ட் 2 வந்துட்டு காலமாக குறிக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே ஐஎன்ஜே கொடுத்துருக்கேன். ஏன்னா அந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ் வந்து நான் எப்படி வாங்க போகிறேன்னா லூப் மூலியமாக தான் வாங்க போகிறேன். எந்த லூப்? ஃபார் லூப் மூலியமா வாங்க போகிறேன். ஸோ 2D மேட்ரிக்ஸ்னால நான் இங்கே நெக்ஸ்டிங் ஆஃப் லூப் கொடுக்குறேன். நெக்ஸ்டிங் ஆஃப் லூப் கொடுக்கறதுனால ஸோ எனக்கு வந்து 2 ஃபார் லூப்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஸோ அந்த 2 ஃபார் லூப்ஸ்க்காக தான் நான் ஐயும் யூஸ் பண்ணுறேன், ஜேவும் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம கீழே என்ன கொடுத்துருக்கோம்? என்ட் அதே வேல்யூ ஃபார் ஏ அரே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஓகே, இந்த 2 ஆஃப் 2 ஏ ஆஃப் 2 ஆஃப் 2 மேட்ரிக்ஸ் வந்து எப்படி இருக்கும்? 2 ரோஸ் இருக்கும், 2 காலம்ஸ் இருக்கும். அப்போ மொத்தம் எத்தனை வேல்யூஸ் இருக்கும்? 4 வேல்யூஸ் வந்து இருக்கும். 4 வேல்யூஸ் வந்து ஏங்கிற மேட்ரிக்ஸில் வந்து நம்மளுக்கு ஸ்டோர் ஆகும். அந்த 4 வேல்யூஸ் நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? 2 rows 2 columns. ஸோ 2 into 2 4. ஸோ 4 வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த 4 வேல்யூஸோட இண்டெக்ஸ் என்னவா இருக்கும்? இந்த இண்டெக்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூவோட இண்டெக்ஸ் 0 0 0, செகண்ட் வேல்யூவோட இண்டெக்ஸ் 0 1, தேர்ட் வேல்யூவோட இண்டெக்ஸ் 1 0, ஃபோர்த் வேல்யூவோட இண்டெக்ஸ் 1 1. ஸோ இந்த இண்டெக்ஸ் பற்றி தெரியாதவங்களும் நம்மள ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இந்த ஏ ஆஃப் 0 0ன்னு சொல்லி நம்ம கால் பண்ணோன்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து என்னால் வாங்க முடியும். ஏ ஆஃப் 0 1ன்னு சொல்லி கால் பண்ணனா என்னால் செகண்ட் வேல்யூ வந்து வாங்க முடியும். 1 0ன்னு சொல்லி கால் பண்ணால் தேர்ட் வேல்யூ, 1 1ன்னு சொல்லி கால் பண்ணால் ஏ ஆஃப் 1 1 அப்படின்னு சொல்லி ஸ்கேன்எஃப்பில் கால் பண்ணோன்னா எனக்கு வந்து ஃபோர்த் வேல்யூ வந்து வாங்க போகிறோம். ஸோ இந்த இண்டெக்ஸ் வச்சு தான் நம்ம வந்து ஃபார் லூப்பில் வந்து நம்ம வந்து ஸ்கேன்எஃப் மூலிமா யூசர்கிட்டேருந்து நம்ம வந்து வேல்யூஸ் வந்து வாங்க போகிறோம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி நம்ம ஃபார் லூப்பில் வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபார் லூப்பில் நம்ம எப்போவுமே ரோவோட சைஸ் தான் கொடுப்போம். i less than 2 கொடுத்துருக்கேன்ல, i is equal to 0லேருந்து i less than 2னா ரோவோட சைஸ். கீழே j less than 2 கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அது வந்து காலமோட சைஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அவுட்டர் லூப்பில் எப்போவுமே ரோவோட சைஸ் கொடுப்போம், இன்னர் லூப்பில் காலமோட சைஸ் கொடுப்போம். அதுக்கப்புறம் ஸ்கேன்எஃப் %d, ஆம்பர்சன்ட் a of i of j அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஏயோட வேல்யூஸ் வந்து எனக்கு வந்து ஒவ்வொன்றா வாங்கும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஐயோட வேல்யூ என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் லூப் ரன் ஆகும்போது 0வாக இருக்கும். 0வான இன்னர் லூப்புக்குள்ளே போகுது. கண்டிஷன் ட்ரூ, ஸோ இன்னர் லூப்புக்குள்ளே போகுது. இன்னர் லூப்புக்குள்ளே போனால் ஜியோட வேல்யூ என்னவா இருக்கும்? 0வாக தான் இருக்கும். ஸோ இப்போ உள்ளே போனால் ஏ ஆஃப் ஐ ஆஃப் ஜே, இப்போ ஐயோட வேல்யூ 0, ஜேயோட வேல்யூ 0. ஸோ ஏ ஆஃப் 0 ஆஃப் 0, அப்போ நம்ம 0 ஆஃப் 0 என்னது? ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து நம்ம யூசர்கிட்டேருந்து வாங்குறோம். அதுக்கப்புறம் ஜேயோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஜேயோட வேல்யூ என்னவா இன்க்ரீஸ் ஆகும்? 1ஆ இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஏ ஆஃப் 0 ஆஃப் 1, 0 ஆஃப் 1 என்னது? செகண்ட் வேல்யூ. இந்த இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். செகண்ட் வேல்யூ வந்து யூசர்கிட்டேருந்து வாங்குது. அதுக்கப்புறம் ஜியோட வேல்யூ 2ஆக மாறும். ஸோ கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். ஸோ லூப் விட்டு வெளியே வந்துடும். வெளியே வந்துட்டு இப்போ ஐயோட வேல்யூ என்னவா மாறும்? 1ஆ மாறும். ஓகேவா? இப்போ ஜேயோட வேல்யூ ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கும், ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கும், 0வாக ஆரம்பிக்குது. ஓகேவா? இப்போ ஏ ஆஃப் 1 ஆஃப் 0 வாங்கும். 1 ஆஃப் 0 வந்து எந்த வேல்யூட இண்டெக்ஸ்? தேர்ட் வேல்யூவோட இண்டெக்ஸ். ஸோ தேர்ட் வேல்யூ வாங்கிருச்சு. அதுக்கப்புறம் ஜியோட வேல்யூ திருப்பி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்படி தானே? ஜியோட வேல்யூ என்னவாகும்? 1ஆக மாறும். ஸோ 1 1 இப்போ வந்து ஃபோர்த் வேல்யூவோட இண்டெக்ஸ். ஸோ ஃபோர்த் வேல்யூ வந்து நம்ம யூசர்கிட்டேருந்து வாங்கியாச்சு. இப்போ 4 வேல்யூஸ் வந்து யூசர்கிட்ட வாங்கிட்டேன். இப்போ இந்த 4 வேல்யூஸ் எனக்கு இங்கே மேலே கொடுத்துருக்க பார்த்தீங்களா, இண்டெக்ஸ் 0 0 0 1. ஸோ இந்த இண்டெக்ஸ் இந்த மாதிரி ரோ அண்ட் காலமாக எனக்கு பிரிண்ட் ஆகணும். நம்ம யூசர் வந்து வாங்கும்போது இந்த மாதிரி வாங்க மாட்டோம், ஆனால் எனக்கு பிரிண்ட் ஆஃப் கொடுத்து எனக்கு இந்த மாதிரி எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ சேம் ஃபார் லூப் தான். அதுக்கு முன்னாடி இந்த வேல்யூ ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ்ன்னு கொடுத்துட்டு சேம் ஃபார் லூப்பை தான் நான் இங்கே வந்து கொடுக்க போகிறேன். எப்படின்னா சிம்பிள், இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகேவா?
சேம் ஃபார் லூப் தான். ஆனா வந்து ஸ்கேன்எஃப் மூலியமா வாங்கியாச்சு. ஸோ 4 வேல்யூவும் எனக்கு பிரிண்ட் பண்ணணும். ஸோ சேம் ஃபார் லூப் யூஸ் பண்ணாலே நம்மளால பிரிண்ட் பண்ண முடியும். அப்படிதானே? ஸோ வந்துட்டு இங்க வந்து பிரிண்ட்எஃப் கொடுக்க போறேன். ஓகேவா? பிரிண்ட்எஃப் கொடுத்துட்டு %d இருக்கு பார்த்தீங்களா? அதில் ஒரு ஸ்பேஸ், சின்ன ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுக்க போகிறேன். இந்த சின்ன ஸ்பேஸ் எதுக்குன்னா, ஒவ்வொரு வேல்யூக்கு நடுவில் எனக்கு இங்கே வந்து ஒவ்வொரு ரோல் இருக்க ஒவ்வொரு வேல்யூஸ்க்கு நடுவில் எனக்கு ஸ்பேஸ் இருக்குது. அப்படி தானே? ஸோ அதுக்காக நான் அந்த நடுவில் %d கொடுத்துட்டு ஒரு வேல்யூ பிரிண்ட் ஆனதும் எனக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் அடுத்த வேல்யூ பிரிண்ட் ஆகணும். ஸோ அதுக்காக அந்த நான் சின்ன ஸ்பேஸ் வந்து கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஒரு ரோ முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு என்ன நெக்ஸ்ட் லைனில் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ அதுக்காக printf நெக்ஸ்ட் லைன்னால /n தானே கொடுப்போம். ஸோ அதுக்காக printf /n. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ரோவும் ஒவ்வொரு லைனில் பிரிண்ட் ஆகணும். ஒரே லைனில் பிரிண்ட் ஆகக்கூடாது. ஸோ ஒரு ரோ முடிஞ்சிருச்சுன்னா எப்படி லூப் வந்து இன்க்ரீஸ் ஆக போகும். ஸோ அந்த டைமில் எனக்கு இந்த printf /n கொடுத்தனா அடுத்த ரோ வந்து அடுத்த லைனில் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த ஒரு சின்ன 2 டிஃப்ரென்ஸ் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து ரோ அண்ட் காலமாக தனித்தனியாக உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆயிரும். ஓகேவா? இப்போ நம்ம இதை வந்து பிரிண்ட் பண்ணி இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம வந்துட்டு இப்போது இது பண்ணி பார்த்துருவோம், ரன் பண்ணி பார்த்துருவோம். ஓகேவா? அப்போ உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ என்டர் தி வேல்யூ ஆஃப் ஏ கேட்குது. நான் 4 வேல்யூ கொடுக்க போகிறேன். 1 2 3 4 அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்களா, எனக்கு நான் வந்து ஒரே லைனில் தான் எல்லா வேல்யூவும் கொடுத்துருக்கேன். ஆனால் எனக்கு பிரிண்ட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ, ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் காலம் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பிரிண்ட் ஆயிருக்கு. அந்த 2 சின்ன சேஞ்சஸ் பண்ணதுனால எனக்கு வந்துட்டு தனித்தனியாக நீட்டாக பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளை வந்து யூசர்கிட்டேருந்து எப்படி வாங்கணும், எப்படி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஏ மேட்ரிக்ஸு இருக்குது. ஸோ இதே மாதிரி பி மேட்ரிக்ஸும் வாங்க போகிறேன். ஏவையும் பியும் ஆட் பண்ண போகிறேன். அந்த அடிஷன் எப்படி பண்ணணும்னு நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பி மேட்ரிக்ஸ் வந்து யூசர்கிட்டேருந்து வாங்கிடுவோம். பி மேட்ரிக்ஸ் வாங்குறதுக்கு என்ன பண்ணணும்? சேம் விஷயம்தான். கரெக்டு தானே? பி மேட்ரிக்ஸ் வாங்குறதுக்கும் இதே தான். பட் என்ன, வேரியபிள் நேம் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பி மேட்ரிக்ஸ் வாங்கணும். நம்ம என்ன பண்ணணும்? பியை வந்து டிக்ளேர் பண்ணிடணும். ஸோ பி ஆஃப் 2 அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ பி ஆஃப் 2 டிக்ளேர் பண்ணிட்டேன். ஸோ இது அப்படியே நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறேன். ஆனால் என்ன பண்ண போகிறேன்னா, ஜஸ்ட் வந்து ஏ இருக்கிற இடத்துலலாம் பியை மாற்ற போகிறேன். இது அப்படியே காப்பி பண்ணி Ctrl+C கொடுத்துட்டு இங்கே வந்து நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். பேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ ஏ மேட்ரிக்ஸ் வாங்கி பிரிண்ட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து என்டர் தி வேல்யூ ஆஃப் பி. என்டர் தி வேல்யூ ஃபார் பி அரே கொடுத்தாச்சு. இப்போ நான் இங்கே என்ன கொடுக்கணும்? பி மேட்ரிக்ஸ் வாங்குறதுனால ஏங்கிற இடத்துல பி வந்து நான் கொடுக்க போகிறேன். ஓகே, அப்புறம் என்ன பண்ணணும்? பியை வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ணணும். அப்படி தானே? ஸோ அதையும் நான் வந்து இங்கே கொடுக்க போகிறேன். த வேல்யூ ஆஃப் பி மேட்ரிக்ஸஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த printfல பி மேட்ரிக்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? சிம்பிள், முடிஞ்சாச்சு. ஸோ இதையும் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா? ஓகே, கண்ட்ரோல் சேவ் பண்ணிவிட்டு இதை வந்து நான் அப்படியே திருப்பி ரன் பண்ணுறேன். ரன் பண்ணிங்கன்னா என்டர் தி வேல்யூ ஃபார் ஏ அரே 1 2 3 4. ஓகே, என்டர் தி வேல்யூ ஃபார் பி அரே 5 6 7 8. ஓகேவா? இப்போ எனக்கு என்ன பண்ணணும்னா, ஏ மேட்ரிக்ஸையும் பி மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ணும். இப்போ அடிஷன் ஆஃப் 2 மேட்ரிக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்க, தெரியல நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது எப்படி ஆட் ஆகும்னா, ஏல இருக்க ஃபர்ஸ்ட் வேல்யூவும் பியில் இருக்க ஃபர்ஸ்ட் வேல்யூ ஆட் ஆகி சிங்கிற மேட்ரிக்ஸில் ஒரு புது வேல்யூவை எனக்கு ஆட் ஆகணும். புரியுதா? அப்புறம் ஏல இருக்கிற செகண்ட் வேல்யூவும் பியில் இருக்கிற செகண்ட் வேல்யூவும் எனக்கு ஆட் ஆகணும். ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியணும்னா, இப்போது இந்த 2 மேட்ரிக்ஸும் எனக்கு ஆட் ஆகி சிங்கிற மேட்ரிக்ஸில் வந்து ஸ்டோர் ஆகணும். எப்படி ஸ்டோர் ஆகணும்னா, 1ம் 5ம் ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்க ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட ஃபர்ஸ்ட் வேல்யூவும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ஃபர்ஸ்ட் வேல்யூவும் 1ம் 5ம் ஆட் பண்ண என்னது 6.
ஸோ சிங்கிற மேட்ரிக்ல 6ன்னு எனக்கு பண்ணுறான். அப்புறம் செகண்ட் வேல்யூ, இதில் இருக்க செகண்ட் வேல்யூ, இதில் இருக்க செகண்ட் வேல்யூ, இதில் இருக்க செகண்ட் வேல்யூ, இதில் இருக்க செகண்ட் வேல்யூ என்னது? இதில் இருக்க செகண்ட் வேல்யூ வந்துட்டு 2, அதில் இருக்க செகண்ட் வேல்யூ வந்து 6. ஸோ 2 + 6 8. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தேர்ட் வேல்யூ ஆட் ஆகணும். தேர்ட் வேல்யூ என்னது? 3 and 7. 3 + 7 என்ன? 10. ஓகே. அப்புறம் ஃபோர்த் வேல்யூ 8 + 4 12. ஸோ எனக்கு சிங்கிற மேட்ரிக்ஸில் இது 2 மேட்ரிக்ஸும் ஆட் ஆகி இந்த மாதிரி எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ அதை எப்படி பண்ண போகிறோம்? I of j. புது மேட்ரிக்ஸ் எதில் இப்போ அடிஷன் ஆகி ஏதோ ஒரு புது வேல்யூவில் தானே ஸ்டோர் ஆகும். ஸோ அதுக்கு வந்து நான் சின்னு சொல்லி எடுத்திருக்கேன். C of I of j is equal to A of I of j plus B of I of j. ஓகேவா? ஸோ ஏவும் பியும் ஆட் பண்ண போகிறோம். ஒன்றும் அதே தான், நம்ம நார்மலாக அடிஷன் பண்ணுறது தான். C is equal to A plus Bன்னு கொடுப்போம் 2 வேல்யூ ஆட் பண்ணுறதுக்கு. ஆனால் நம்ம இங்கே வந்து அதோட இண்டெக்ஸோட சேர்த்து கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ இண்டெக்ஸோட சேர்த்து கொடுத்தா நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் printfல percentage d ஸ்பேஸ் ஒவ்வொரு வேல்யூவும் எனக்கு வந்து ஆட் ஆனது எனக்கு அப்படியே பிரிண்ட் ஆயிடணும். ஸோ %d கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுத்துட்டு கமா C of I of j. சேம் திங் தான். printfக்கு நம்ம ஒரு விஷயத்தை வந்து பிரிண்ட் பண்ணோம், நம்ம இப்படி தானே கொடுப்போம். ஸோ அதே விஷயம் தான். அந்த லைனுக்கு நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நான் காலம் வைஸ் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகிறக்காக ஒவ்வொரு ரோவும் தனித்தனியாக பிரிண்ட் ஆகிறக்காக printf /n அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? பண்ணியிருக்க மாட்டோம். சியும் டிக்ளேர் பண்ணிடலாம். ஸோ சியும் வந்து C of 2 of 2ன்னு சொல்லி நான் இங்கே டிக்ளேர் பண்ண போகிறேன். ஓகேவா? C of 2 of 2 அப்படின்னு சொல்லி நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஓகே. இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. இப்போ ஐயோட வேல்யூ என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து ஐயோட வேல்யூ வந்து 0வா இருக்கும் எப்பவும் போல். அதுக்கப்புறம் ஜியோட வேல்யூ வந்து 0வா இருக்கும். இப்போ உள்ளே வந்து போகும். உள்ளே போனதும் C of 0 of 0 இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலமில் இருக்க ஃபர்ஸ்ட் வேல்யூ வாங்குறதுக்காக நான் வந்து ஏவோட ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் வேல்யூவும் பியோட ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் வேல்யூ ஆட் பண்ண போகிறேன். ஸோ C of 0 of 0 ஆட் பண்ணோன்னா A of 0 of 0 ப்ளஸ் B of 0 of 0 ஆட் பண்ணால் தான் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் நான் A of 0 of 0 ப்ளஸ் B of 0 of 0 கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு அது ஆட் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து C of 0 of 0 ஆட் ஆயிரும், பிரிண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் செகண்ட் வேல்யூ வந்து எனக்கு பிரிண்ட் ஆகணும். அப்புறம் தேர்ட் வேல்யூ, அப்புறம் ஃபோர்த் வேல்யூ. ஸோ சேம் ப்ராசஸ் தான் வந்து இந்த லூப் வந்து ரன் ஆகும்போது நடந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம இப்போ வந்து ஒருக்கா ரன் பண்ணி பார்த்துடலாம். Ctrl+S enter the value for A 1 2 3 4. enter the value for B 5 5 6 7 8. ஓகே. நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் ஆகி வந்துருச்சு. 6 8 10 12 கரெக்டாக ஆட் ஆகி வந்துருச்சா? ஸோ சிம்பிள் அடிஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம். ஒரு ஜஸ்ட் A of I of j ப்ளஸ் B of I of j கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக ஆட் ஆகி பிரிண்ட் ஆயிடும். ஓகே. இன்னொரு விஷயம், நம்ம நெக்ஸ்ட் செஷனில் மல்டிப்ளிகேஷன் பற்றி வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. See you in the next video. Bye.